கேங்கர்ஸ் டைரக்டரும், ஆக்டருமான நம்ம சுந்தர் சி அவருடைய டைரக்ஷனில் அவரும் வைகை புயல் வடிவேல் இவங்க 2 பேர் காம்போவில் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் காமெடி திரைப்படம் ஏப்ரல் 24 இப்போதைக்கு இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்களை ஒரு பயங்கரமான ஒரு ரோலில் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நாய் சேகர் அப்படின்ற ஒரு ஐகானிக்கான கேரக்டரை கிரியேட் பண்ண ஒரு காம்போ மீண்டும் இந்த படம் மூலிமா இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்கள் பல வேடங்களில் வரப்போகிறாராமா. ஒரு கேரக்டரும் அந்தளவுக்கு யூனிக்காக இருக்குது, ரொம்பவே ஃபன்னாக இருக்குது, பார்க்கும்போதே நம்ம சிரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சில பேர் இந்த படம் பார்த்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அங்கேருந்து வர ரிப்போர்ட்லாம் அப்படி தான் இருக்கும், எந்த படம் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு உண்மையிலே நல்லா இருக்குப்பா, நம்புங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக உருட்டா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இந்த படத்துடைய ட்ரைலர் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இந்த கேங்கர்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இந்த ட்ரைலர் சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பல மடங்கு உயர்ந்துடும் அப்படின்ற மாதிரிலாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது, பார்த்தவங்க சொல்கிற தகவல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் அந்த ட்ரைலரை பார்க்கல, படத்தை பார்க்கல. படம் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத பற்றி நம்ம லேட்டராக பார்த்துப்போம். ஆனால் இன்றைக்கி 5 மணிக்கு இந்த கேங்கர்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வெளி வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.